சொல்லு. அதிமுக பொதுச் செயலாளர் இன்னைக்கு வந்து டெல்லி பயணம் போயிருக்காங்க. டெல்லி பயணம் போறாங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தேனும் பாலும் ஆறா ஓடுது. மக்கள்லாம் சுபிட்சமா இருக்காங்களா? மக்கள்லாம் வந்து பார்த்தா ஆனந்தமா இருக்காங்களா? மக்கள் இன்றைக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு துன்பத்தில் இன்றைக்கு இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு தினம் மோசம், தினந்தோறும் படுகொலைகள், தினந்தோறும் ஆள் கடத்தல், தினந்தோறும் கட்ட பஞ்சாயத்து, காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை தமிழ்நாட்டிலே. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற வகையிலே இன்றைக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதே போன்று பல்வேறு வகையில் இன்றைக்கு வந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாகிற நிலையெல்லாம் இன்னைக்கு அதை கூட எடுத்து சொல்ல போயிருக்கல மத்திய அரசு கிட்ட. உங்க கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி தான், நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது குறித்து பொதுச் செயலாளர் விளக்கம் சொல்லிட்டாரு. அந்த விளக்கத்துக்கு மேல நான் வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேற என்ன கேள்வி? இல்லை, இப்போ எப்போ வந்து திமுக ஆட்சி வருதோ அதான் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. அந்த செம்மொழி மாநாடு நடத்தும் போது நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸை போட்டு பாருங்கள். அந்த குடும்பம் தான் முதல்ல வரிசையில் இருக்கும், தமிழறிஞர்லாம் பின்னாடி தான். குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை. எனவே அந்த வகையில் இன்னைக்கு வந்து அதே கருணாநிதி பாணியில் இன்னைக்கு அவருடைய மகன் ஸ்டாலின் இன்றைக்கு அந்த பாணியை கடைபிடிச்சு இன்னைக்கு குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை. அது இவருடைய அந்த பாராட்டு, இளையராஜா பாராட்டுள்ள முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எனவே இன்ப நிதியை கொண்டு வந்து முன் வரிசையில் உட்கார இருக்கிறாங்கன்னா இது வந்து ஊப்பிகளுக்கு, யாரு உடன்பிறப்புகளுக்கு மகிழ்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பேர் அதிர்ச்சி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து பாஜக ஆட்சி காப்பாற்றுது, அந்த நன்றிக்கடன் எங்களுக்கு இருக்குன்றதா வந்து சொல்லிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும் போது அந்த நன்றிக்கடன் எங்க போச்சு? இப்ப மட்டும் கூட்டணி வைக்கிற நன்றிக்கடன் அதெல்லாம் நேற்று கூட்டத்துக்கு போனீங்களா இல்லையா முருகேசன் எனக்கு தெரியாது, நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. அது அவருடைய பதில், அதுக்கு விடை. ஓகே, ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.